வீரத்தமிழன் சாங்கை நான் ரிலீஸ் பண்ணேன். ரொம்ப அருமையான பாட்டு, ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா சாங். ரொம்ப நல்லா இருந்தது கேட்டேன். மக்களையும் அந்த எனர்ஜியோட சந்தோஷப்படுத்துறது நான் வாழ்த்துறேன். Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ். ஃபுல்லா ஜோரா. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் குழந்தையில்லா தம்பதியருக்கு இலவச ஆலோசனை. நான் இது வரைக்கும் பண்ணதுலேயே நான் ரொம்ப லவ் பண்ணி பண்ண கேரக்டர் விஜய் கேரக்டர். மச்சான் சித்தி என்ன பண்றீங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த மாதிரி இழுத்து இழுத்து பேசு, இதெல்லாம் சுத்தமா வராது நமக்கு. ஒரு கடையில ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க, நான் இல்ல. உள்ள ஒரு லேடி வந்து எல்லாரையும் பார்த்துட்டு, எங்க அந்த விஜய் இல்லையா, அவ மட்டும் இன்னைக்கு இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்க, பலார்னு 2 விட்டுருப்பேன். உங்களோட ரியல் லைஃப்லயும் அந்த மாதிரியே தான் அங்கங்க வந்துச்சு, டச் வந்துச்சு. எங்க அப்பாவே சொல்லுவாரு, மாமா நீ இப்ப விஜய்ல நீ சங்கவியா மாறு அப்படின்னு சொல்லுவாரு. என்னை செலக்ட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டே அண்ட் செகண்ட் டே ஷூட் அப்ப டைரக்டர் முகத்துல ஒரு டிசப்பாயின்மெண்ட். ஃபர்ஸ்ட் டேவே எனக்கு அது ஃபீல் ஆகுது. பயங்கர நெகட்டிவ் கமெண்ட்ஸ். ஒரு வீடியோ வந்ததுன்னா 200 கமெண்ட்ஸ் இருக்கும். 200 கமெண்ட்ஸுமே விஜய் திட்டி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஹர்ட்டிங்காக தான் இருந்தது, என்னடா எல்லாரும் இப்படி சொல்றாங்களே. அண்ட் யாருக்கா இருந்தாலுமே அது ஹர்ட் ஆகும். நான் அடி வாங்குற சீன், இதில் தோக்குற சீன்லாம் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்களுக்கு ஜாலியாக இருக்கும். என் அப்பா சொல்லுவாங்க, சரி நீ எலெக்ஷனில் தோத்துட்டம்மா, எனக்கு நீ சோகமாக இருக்க பார்க்கும்போது கஷ்டமாக இருந்ததுமான்னு சொன்னார். வணக்கம் விஜி, எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருக்கேன். வீரா சீரியல் ரொம்ப சூப்பராக போய்கிட்டு இருக்கு. என்ன ஒரு இதுனா, நான் போயிட்டு வள்ளி அவங்கள எடுத்தேன், வீரா அவங்கள எடுத்துட்டேன், மாறன் எடுத்துட்டேன். எல்லாருமே வந்துட்டு அவங்களோட ஃபேவரட் கேரக்டர்ஸாக வந்து உங்களோட பேரை தான் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறம் போய் கூட கேளுங்க அவங்கள்ட்ட. உண்மையாக தான் சொல்கிறேன், கேட்டாங்க. சீரியஸ்லி எனக்கு வந்து அவங்க அதாவது 2-3 பேரை சொன்னாங்க. அதில் வந்து 2 பேருமே காமனாக வந்துட்டு விஜி இவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் நான் என்ன சொன்னேன், மோஸ்ட்லி பாசிட்டிவாக தானே எல்லாத்தையும் பிடிக்கும், அதே நெகட்டிவ் கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஏன்னு தெரியல, அவங்க இருந்தால் தான் எங்களுக்கே வேலை இருக்க மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உங்களுக்கு உங்களுடைய இந்த விஜய் கேரக்டர் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? நான் இது வரைக்கும் பண்ணதுலேயே நான் ரொம்ப லவ் பண்ணி பண்ண கேரக்டர் விஜய் கேரக்டர். ஏன்னா இந்த கேரக்டர் வந்து எல்லாமே பண்ணும், என்ன வேணால் பண்ணும். இதுக்கு வந்து ஒரு இதே இல்லை, ஒரு லிமிட்டே இல்லை. சிரிக்கும், என்ன வேணால் பண்ணலாம். நான் எனக்கு அந்த ஸ்பேஸ் இருக்குது இதில். ஸோ அதோட அந்த கேரக்டருக்குள்ளே போய் நான் அந்த டெப்த்தை புரிஞ்சுக்கிட்டு நடிச்சதுன்னு பார்த்தா இந்த கேரக்டர் தான். ஓகே, இப்போது இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணியிருக்கீங்க, பட் இந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக ஒரு பெரிய அளவுக்கான ஒரு ரோல் இல்லாமல் சின்னதாக நடிச்சிருந்தாலும் அதுலேருந்து இவ்வளோ பெரிய இம்பாக்ட்ஃபுல் ரோலை உங்களை நம்பி டேரக்டர் கொடுக்குறாருல்ல, அப்படிங்கும்போது அவங்க எதை பார்த்தாங்க, இது எனக்கு பிடிச்சிருந்தது நீங்கள் பண்ணதில், அதனால தான் இவ்வளோ பெரிய ரோலை நான் உங்களுக்கு நம்பி கொடுக்குறேன், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னதுன்னா அது மாதிரி எதாவது சொல்லியிருக்காங்க? ஆக்சுவலி என்னென்னா, என்னை செலக்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு டே அண்ட் செகண்ட் டே ஷூட் அப்போ டேரக்டர் முகத்தில் ஒரு டிசப்பாயின்மெண்ட். ஃபஸ்ட் டேவே எனக்கு அது ஃபீல் ஆகுது. இது பயங்கர வெயிட்டேஜ் உள்ள ரோலு, இந்த பொண்ணால் பண்ண முடியுமா? அவர் டேரக்டாக சொல்லலை, பட் அவர் கண்ணில் நான் அதை பார்த்தேன். எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நானுமே ரொம்ப அசால்ட்டாக தான் பண்ணேன் ஃபஸ்ட் டே. அப்புறம் போக அந்த ஃபஸ்ட் டே செகண்ட் டே இந்த சீன்ஸ் இதோட இம்பேக்ட் பார்க்கும்போது, ஓகே இந்த கேரக்டர் பயங்கர வெயிட்டேஜ் இருக்குது, இதுக்காக நம்ம ஹோம்ஒர்க் பண்ணியே ஆகணும்னு நான் நிஜமாக நிறைய ரெஃபரன்ஸ் பார்த்தேன். பார்த்து இந்த கேரக்டருக்குள்ளே நம்ம வரணும்னு இதுக்காக நான் கொஞ்சம் இன்புட் போட்டேன். 3rd டே பிடிச்சேன். ஓகே விஜய் இப்படி தான் இருக்கணும், அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை கொடுத்தேன். 4th டே டேரக்டர் நல்லா பண்ணுறோமா. எங்கள் டேரக்டர் தான் பாண்டியன் ஸ்டோர்ஸ் பண்ணாங்க. அதில் முல்லை அவங்களுக்கு தெரியுமா, சித்து, அந்த பொண்ணை நான் பார்த்த மாதிரி ஒன்று பார்க்குறேன்னு 4th டே டேரக்டர் சொன்னாங்க. ஓகே, மெயினாக டேரக்டர் தான். அவர் முகத்தில் அந்த கட் சொன்னதுக்கப்புறம் ஒரு சிரிப்பு இருந்தது தான் நான் இந்த சீன் நல்லா பண்ணியிருக்கேன். இதுவே அவர் ஃபோன் பார்த்துட்டு ஏதாவது பண்ணிட்டு இருந்தாலும் இந்த சீனை நான் நல்லா பண்ணல. அப்படி தான் நான் புரிஞ்சுக்கேன். இப்போ அந்த நான் போயிட்டு அதுக்கப்புறம் நான் ஹோம் ஒர்க் பண்ணேன், ரெஃபரன்ஸ் எடுத்தேன்னு சொன்னீங்களே, என்ன அது ஃபஸ்ட்டு அந்த அட்டெம்ப்ட் என்னவா இருந்தது, என்ன ஃபஸ்ட்டு பார்த்தீங்க? ரேவதி மேம். ஓகே, இது என்னன்னா அந்த ஸ்லாங் எடுக்கணும். மச்சான் சித்தி என்ன பண்றீங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த மாதிரி இழுத்து இழுத்து பேசு, இதெல்லாம் சுத்தமாக வராது நமக்கு. ஓகே, நீங்க எந்த ஊர்? நான் திருச்சி. ஓகே, பட் நான் இங்கே தான் சென்னை செட்டில் 20 இயர்ஸ் ஆயிடுச்சு, இங்கே தான் இருக்கோம். ஸோ அந்த ஸ்லாங் எடுக்கணும் ஃபஸ்ட்டு, முக்கியமாக ஸ்லாங் எடுக்கணும். அதே மாதிரி அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே கொண்டு வரணுங்கிறதுக்காக என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன். நான் கொஞ்சம் அந்த ஸ்லாங் எடுப்போம். அது எப்படி ஆயிடுச்சுன்னா, ஷூட் முடிச்சுட்டு போனாலும் நான் கொஞ்ச நாளைக்கு நான் விஜயாவே இருந்தேன் இனிஷியலாக. இப்போ நான் மாடர்னாக மாறிட்டேன். அந்த இதில் அந்த ஜோன்லேருந்து வந்தாச்சு. பட் அந்த ஒரு 9 months இருக்கும் அந்த ஜேர்னி.
அப்போ ஃபுல்லாகவே அப்படி விஜயாவே இருந்தேன் நான். ஓகே, உங்களோட ரியல் லைஃப்லயும் அந்த மாதிரியே தான் அங்கங்கே வந்துச்சு, டச் வந்துச்சு. எங்கள் அப்பாவே சொல்லுவார், மாமா நீ இப்போ விஜயில் நீ சங்கவியாக மாறு அப்படின்னு சொல்லுவார். ஓகே, உங்களோட கேரக்டர் இப்போ அந்த ஒரு நெகட்டிவாக இந்த அளவுக்கு இது பண்ண போகிறோமே, இந்த கேரக்டர் இப்படி இருக்கே, அதை நினச்சி நீங்கள் ஃபஸ்ட்டு என்னென்னலாம் நீங்கள் யோசிச்சிங்க? இதை பண்ணிவிட்டு சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டா நமக்கு பேக்லாஸ்லாம் இதெல்லாம் நடக்கும், நிறைய பேருக்கு நம்மளை பிடிக்காம போவோம் அப்படின்லாம், இல்லை தொடர்ந்து வில்லியாகவே கூப்பிடுவாங்க எல்லாரும், இது என்னென்னலாம் மைண்டில் ஓடிச்சு உங்களுக்கு ஃபஸ்ட்டு? கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பயங்கர நெகட்டிவ் கமெண்ட்ஸ். ஒரு வீடியோ வந்ததுன்னா 200 கமெண்ட்ஸ் இருக்கும். 200 கமெண்ட்ஸுமே விஜயை திட்டி தான் இருக்கும். அது என்ன ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹர்ட்டிங்காக தான் இருந்தது. என்னடா எல்லாரும் இப்படி சொல்கிறாங்களே, அண்ட் யாருக்காக இருந்தாலுமே அது ஹர்ட் ஆகும். அதுவே டேஸ் ஆக ஆக அதை நான் என்ஜாய் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே, இன்னும் டேஸ் போக போக அது எப்படி ஆயிடுச்சுன்னா விஜயை எல்லாரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அவ பக்கமும் ஒரு நியாயம் இருக்குப்பா. நியாயம் இருக்குங்கிறத தாண்டி அந்த கேரக்டர் பண்ணுற சின்ன சின்ன விஷயங்களையும் விஜய் இல்லையே அந்த சீனில் அந்த மாதிரிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய்க்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் வர ஆரம்பிச்சது, சப்போர்ட்டர்ஸும் வர ஆரம்பிச்சாங்க. அதுதான் எனக்கு உண்மையிலுமே ஷாக்கிங்காக தான் இருந்தது. ஓகே, ஒரு நெகட்டிவ் கேரக்டருக்குமே இவ்வளோ லவ் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எந்த அளவுக்கு ஹேட் கிடைச்சதோ ஒரு டைம்ல எனக்கு அந்த அளவுக்கு லவ்வும் கிடைச்சது. கண் கூட ரியல் அதை பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு கிடைச்ச அந்த லவ்வாக இருக்கட்டும், இல்லை ஹேட் ஏதாவது நேரில் பார்த்துருக்கீங்களா? ஹேட்டு இன்னைக்கு கூட நான் அதை ஃபேஸ் பண்ணேன். என்ன ரீசெண்டாக ஹேட் ஒரு கடையில் ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க, நான் இல்லை. உள்ள ஒரு லேடி வந்து எல்லாரையும் பார்த்துட்டு, எங்கே அந்த விஜய் இல்லையா, அவள் மட்டும் இன்னைக்கு இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்க, பலார்னு 2 விட்டுருப்பேன். நல்ல வேலை நான் இல்லை. ஓகேவா, இது ஹேட்டு. இப்போ ரீசெண்டாக நான் வந்து ஸ்ரீலங்கா ட்ராவல் பண்ணியிருந்தேன். ஃப்ளைட்டில் என் பக்கத்தில் அவங்களுக்கு இருக்க ஒரு 65 இருக்கும். அவங்க சிங்கப்பூர் சிட்டிசன். அவங்க பார்த்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தெரியல. பார்த்துட்டு விஜய் ட்ராமாவில் வருவிய விஜய், நீ அது விஜய். அந்த ஃப்ளைட்டில் எனக்கு முன்னாடி 2 ரோ பின்னாடி 2 ரோ எல்லாருக்குமே தெரியும் என் பேர் விஜின்னு. விடவே இல்லை, விஜய் எங்கள் ஊருக்கு வா, உன் நம்பரு கொடு, உன் ஃபோட்டோ எடுத்துக்கிறது, பேசுறது, ஃப்ளைட் ஏறுறது இறங்குறது வரைக்கும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஓகே, லைக் அந்த அளவுக்கு அவங்க அந்த கேரக்டரை லவ் பண்ணுறாங்க. சீரியஸ். இப்போது விஜய் அப்படின்னா சங்கவி விஜய், இதில் இந்த ரெண்டு பேர்த்தில் இதெல்லாம் ரிசம்பிள் 2 பேருமே நான் ரியல் லைஃப்லேயே அந்த விஜயில் இந்த கேரக்டர்லாம் என்னோட தான் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? விஜய் நிறையா குறும்புத்தனம் பண்ணும். அதெல்லாமே நான் ரியல் லைஃப்பில் நான் என்ன பண்ணுவேனோ அதெல்லாமே நான் அதில் லிங்க் பண்ணிவிடுவேன். அதில் பேப்பரில் இல்லாததெல்லாம் லிங்க் பண்ணுறதுன்னு பார்த்தா அதெல்லாமே சங்கவி சின்ன சின்ன இடத்துல போட்டு விட்டுருவேன். ஓகே, இல்லை இப்போ உங்கள் கேரக்டர் பார்த்துட்டு உங்கள் வீட்டில் கிடைச்ச ஃபீட்பேக்லாம் இப்போ மற்றவங்கள விடுங்க, உங்கள் வீட்டில், ஏன்னா அவங்கெல்லாம் விஜயா மட்டும் தான் பார்த்துருக்காங்க, சங்கவியா பார்த்தவங்களுக்கு விஜயை பார்க்கறதுக்கு வேற மாதிரி தெரியும்ல, அவங்களாம் என்ன சொல்லுவாங்க? என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மெயினாக அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ஒரு ஹாப்பியான ஜாலியான பர்சன், எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே கலாய்ச்சிக்கிட்டே அந்த மாதிரி இருக்கிற பர்சன். எப்படி இப்படி முறைக்கிற, எனக்கே பயமாக இருக்குடி. எங்கள் அண்ணாவே சொல்லியிருக்காங்க, இந்த சீன் பார்க்கும்போது எனக்கு பயமாக இருந்தது, நீ எப்படி அப்படி பார்க்குற, எப்படி நீ அப்படி பண்ணுறேன்னு எங்கள் அண்ணா கேட்டிருக்காங்க. மோரோவர் இப்போ நான் அடி வாங்குற சீனு இல்லை தோக்குற சீன்லாம் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்களுக்கு ஜாலியாக இருக்கும். என் அப்பா சொல்லுவாங்க, சரி எனக்கு நீ எலெக்ஷனில் தோத்துட்டம்மா, எனக்கு நீ சோகமாக இருக்க பார்க்கும்போது கஷ்டமாக இருந்ததுமான்னு சொன்னார். தட்டு அது நான் தோத்துட்டதை பார்க்கும்போது இவன் தான் நெகட்டிவ், எங்கள் அப்பாவுக்கு அது ஹர்ட்டிங்காக இருந்ததுன்னு சொன்னார். ஓகே, இப்போது உங்களோட கேரக்டர் தாண்டி நீங்கள் நெகட்டிவ் அதெல்லாம் விடுங்க, உங்களுக்கு நீங்கள் நிறைய பேர் உள்ளே வெறுக்கிறீங்க, அதை தாண்டி நீங்கள் ரசிக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர், இவங்க நடிக்கிறத நான் ரசிப்பேன், இல்லை இவங்க கேரக்டரே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி? நம்ம வீரால, எனக்கு வீரால எல்லாரோட கேரக்டருமே பிடிக்கும். ஒரு நாள் நீங்கள் அவங்களா வாழணும் அப்படின்னா யாரோட கேரக்டரில் போய் வாழ்ந்துட்டு வருவீங்க? 3 பேர் இருக்காங்க, மாறன், வீரா, வள்ளி சித்தி. ஓகே, இவங்க 3 பேர் கேரக்டருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். மெயினாக வள்ளி சித்தி வந்து என்னென்னா அவங்க ப்ராம்ப்ட் எடுக்க மாட்டாங்க. ஆமாம், அது வந்து எனக்கு நான் இன்னும் அது எப்படி பண்ணுறாங்கங்கிறது தெரியல. நம்மளால் ஒரு லைனே மனப்பாடம் பண்ண முடியல. அவங்க டெய்லி அதை பண்ணுறாங்க, டப்பிங் அவங்களே கொடுக்குறாங்க. அந்த சீனோட எமோஷன்ஸை சூப்பராக கேரி பண்ணுவாங்க, பயங்கரமாக யோசிப்பாங்க. ஓகே, அதெல்லாம் வந்து நான் பார்த்து வியந்திருக்கேன். ஓகே, இப்போது பிஹைண்ட் த சீன்ஸ் எப்படி இருக்கும்? ஏன்னா நான் இதை நிறைய பேருக்கு பாசிட்டிவ் கேரக்டர் பண்ணுறது வேறு, இதெல்லாம் பண்ணுறது போது வேறு, தென் நெகட்டிவ் கேரக்டர் பண்ணுறாங்களா அவங்களோட. ஏன்னா நான் இப்போ ரகுவரன் சாராக இருக்கட்டும், ரம்யகிருஷ்ணன், இவங்களாம் நான் இன்டர்வியூ எடுக்கும்போது கேட்டிருக்கேன். ரகுவரன் சாருக்குலாம் ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது, அவங்களாம் நான் இன்டர்வியூ எடுக்கல. ரகுவரன் சாரை பற்றி நிறைய பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். அப்படிங்கும்போது இந்த நெகட்டிவ் கேரக்டர் பண்ணுற நீங்கள் உங்களோட இந்த பிஹைண்ட் த சீன்ஸ் எப்படி இருக்கும்? ஒரு மோசமான ஒரு சீனை நீங்கள் அடுத்து ஷூட் பண்ண போகிறீங்க, அவங்களோட உட்காந்து சிரிச்சு பேசிட்டு இருப்பீங்களா, இல்லை அந்த மூடுக்கு ரியாக்ட்? ஃபன்னு எப்படின்னா, கட்ட சொல்கிறதுக்கு முன்னாடியும் சரி அப்புறமும் சரி எப்பவுமே ஸ்மைல் தான் இருக்கும். மாற்றி மாற்றி கலாய்ச்சிக்கிறது, ஏதாவது நான் இப்போ கூட சீனு ஒரு சீரியஸான சீனு, ஆனால் அந்த சீனுக்குள்ளேயே எங்களுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்போம், சிரிப்பையே கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ ஃபன்னாக தான் இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னாக தான் இருக்கும். அது எதுவும் அந்த
ஒரு அப்படியே மூடா சீரியஸாக தான் செட் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. அப்படிலாம் இல்லை. ஓகே. அதோட என்னன்னா சஜஷன்ஸ் வைப்பாங்க. இப்போ நீங்கள் அங்கே இருக்கீங்க, கேமரா அங்கே இருக்குது, நான் இங்கே நடிக்கணும். இப்போ நான் பார்த்து சிரிச்சிட்டு இருப்பேன். ஓ ஓகே. உங்களுக்கு இப்போ இந்த சைடு கேமரா தான் நான் ஏதாவது ஒழுங்கு காமிச்சிட்டு இருப்பேன். ஓ அதை நீங்கள் சிரிக்காம நடிக்கணும். ஓகே. உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ்னா யார்? இப்போ கேரக்டர் ஒரு செம்ம ஃப்ரெண்டு வீரா செட்லேயே எனக்கு ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு. வைஷு அசன். வைஷு அசன். ஆமாம், நாங்கள் 2 பேர் ட்ரியோ. இப்போ நீங்கள் 2 பேரும் தான் செம்ம க்ளோஸ். ஓகே. நாங்கள் 3 பேர். ஓகே. நீங்கள் வைஷு அசன். ஓகே. இப்போ மூவி ஆஃபர்ஸாக இருக்கட்டும் இல்லை வெள்ளித்திரை இதெல்லாம் இதோட பயணம் எப்படி போயிட்டு இருக்கு? மூவி இப்போ தான் நான் ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சீரியல்ஸ் பேக்டாக போயிட்டு இருக்கிறதுனால சூன் சீக்கிரமே எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா. அங்கேயே நெகட்டிவாக நிறைய இன்னும் எதிர்பார்க்கலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நெகட்டிவாக இல்லை, நம்ம எல்லா ரோல்ஸும் பண்ணணும். கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்டர்வியூ. தேங்க்யூ. வீரத்தமிழன் சாங்கை நான் ரிலீஸ் பண்ணேன். ரொம்ப அருமையான பாட்டு, ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா. சாங் ரொம்ப நல்லா இருந்தது கேட்டேன். மக்களையும் அந்த எனர்ஜியோட சந்தோஷப்படுத்துறது நான் வாழ்த்துறேன். Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் ஃபுல்லா ஜோரா. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் குழந்தையில்லா தம்பதியருக்கு இலவச ஆலோசனை.